சாய்ராம். நமஸ்காரம். நாம் ஆன்மீகமும் ஜோதிடமும் என்ற தலைப்பிலே நம்முடைய முன்பிறவிகளினுடைய தாக்கம் இந்த பிறவியிலே எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தோம். போன பதிவு வரை நம்முடைய 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை பற்றியும், அதனால் இப்பிறவியிலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி அமைந்தார்கள் என்பதை பற்றியும், அதனால் அவர்களுடைய பாவ புண்ணியங்கள் இந்த பிறவியினுடைய இந்த உடலிலே எவ்வாறு தாக்கம் ஏற்படுத்தியது என்பதை பற்றியும் பார்த்து முடித்தோம். இன்று நாம் பார்க்கப் போவது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது பாவத்தை பற்றி பார்க்க ஆரம்பிக்கப் போகிறோம். அதாவது நம்முடைய கர்மா என்பது காரியம் என்று மாறியது. அதாவது 10வது ஸ்தானமாக நம்முடைய இந்த பிறவியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்கிறோம், இந்த வேலைகள் அல்லது இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய முன் ஜன்மத்தின் எந்த பலனாக இப்பொழுது அதை செய்கிறோம், செய்யப்பட்டிருக்கிறோம், செய்ய தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அதாவது 10வது பாவத்தை வைத்து பொதுவாக மக்கள் ஜாதகத்திலே அவர்கள் செய்யக்கூடிய வேலையை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அல்லது சிறு பருவத்திலிருந்து வாலிப பருவம் வரை அவர்களுடைய கர்மாவானது படிப்பு மட்டும்தான். ஆனால் வாலிப பருவத்திலே அவர்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி சம்பாதிக்க வேண்டுமானால் அவர்கள் ஏதாவது ஒரு வேலையையோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலையோ கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் செய்கின்ற தொழிலானது அல்லது வேலையானது எப்படி அமையும் அல்லது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சொல்லிவிடும். ஆனால் இந்த 10வது பாவத்திலே உள்ள செயலானது நமது காரியமானது எதனால் ஏற்பட்டது, அந்த தொழில் எதனால் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அந்த தொழில் எதனால் தடைப்படுகிறது, அல்லது அந்த தொழிலிலே ஏன் நமக்கு வீண் செலவுகள் அல்லது நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அல்லது அந்த தொழில் நமக்கு ஏன் அவ்வளவு லாபத்தை கொடுத்தது போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு விடலாம். இந்த தொழிலும் நம்முடைய 9ஆம் பாவத்தை வைத்து 5ஆம் பாவத்தை வைத்து முன்பிறவிகளினுடைய பாவ புண்ணியங்களை வைத்து அமைந்ததோ அதே போலத்தான் இந்த பிறவியிலே நமது தொழிலானது அல்லது நம்முடைய சம்பாத்தியமானது எதனால் இப்படி அமைந்தது என்று தெரிந்து கொண்டு விடலாம். பல பேர் எனக்கு தெரிந்து நிறைய படித்திருப்பார்கள், ஆனால் படித்ததற்கு தகுந்த வேலை கிடைத்திருக்காது, அல்லது செய்யும் தொழிலுக்கு தகுந்த ஊதியம் கிடைத்திருக்காது. இவை எல்லாமே நம்முடைய முன் ஜன்மத்தினுடைய பாவ புண்ணியங்களின் தாக்கம்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு விட வேண்டும். சில பேர் படிக்கும் காலத்திலே கூட நன்கு உழைத்து படிப்பார்கள், ஆனால் அந்த உழைத்து படிப்பதற்கு உண்டான அவர்களுடைய தேர்வின் மதிப்பெண்கள் கிடைத்திருக்காது. அதாவது படிக்கிற காலத்திலே
அவர்களுக்கு ஊதியம் என்பது அவர்கள் பெறும் தேர்வு மதிப்பெண்கள் தான். ஆனால் அந்த மதிப்பெண்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. அப்படியானால் இவர்கள் நன்கு படிக்கவில்லையா அல்லது ஆழ்ந்து அதிலே கவனம் செலுத்தவில்லையா போன்ற சந்தேகங்கள் எல்லாம் நமக்கு வரும். இதேபோல் இவர்களுடைய இன்ஜினியரிங் படித்திருப்பார்கள், ஆனால் வங்கியிலே வேலை செய்வார்கள். காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் படித்திருப்பார்கள், இவர்கள் பெரிய ஐடி கம்பெனியிலே மேனேஜராக இருப்பார்கள். இவையெல்லாம் சம்பந்தமில்லாத தொழில்கள். ஏன் அப்படி வந்தது? இதனை பற்றி விரிவாக அடுத்த பதிவுகளிலே நாம் பார்க்கலாம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.